செல்விமா, ஆ என்னம்மா சமையல் பண்ணுற? சமையலாங்க. இன்னைக்கு கித்திக்கல. ஆமாம். அதனால வடை பாயாசம் செய்யணும். ஃபஸ்ட்டு பாயாசத்துக்கு அரிசி ஊற வச்சுக்கிறேன். அரிசி பாயாசம் தான் பச்சை அரிசி. இந்த பக்கெட்டை வந்து காமிங்க, பச்சை அரிசி. வாங்க அப்படியே இருக்குங்க, காமிக்கிறேன் வாங்க. இந்த பாருங்க, அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வடைக்கு உளுத்தம்பருப்பு வடை செய்யலான்னு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் வைக்கலான்ட்டு கத்திரிக்காய் அவரைக்காய்லாம் வாங்கி சாம்பார் வைக்க பாருங்க. வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுதாங்க சாம்பாருக்கு பூண்டு உரிச்சுன்னு இருக்குங்க. அவ்வளோதான், சிம்பிளாக தான், ரொம்ப விதமாக செய்யலை. வாழைக்காய் பொரியல், அவரைக்காய், கத்திரிக்காய் சாம்பார், வெல்லம் போட்டு பச்சை அரிசி அரைச்சி பைத்தம்பருப்பு போட்டு சாம்பார் பாயாசம். சாம்பார் வாயில் வந்துச்சு. அவ்வளோதாங்க, எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட சொல்ல உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க அந்த புட்டுட்டு எடுங்க. இந்தாம்மா, இந்தாங்க அரி வெங்காயம் எல்லாம் அரி. எப்படி அரியுது? சாம்பாருக்கு வந்து நீட்டா அரி. உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்குல வாழைக்காய் பொரியலுக்கு வந்து சிறு அரி. உளுத்தம்பருப்பு வடைக்கு சிறு அரி. ஞாபகம் வச்சு வரையணும். தப்பாக வரைஞ்சிட்டோம், தப்பாக அரிஞ்சிட்டோன்னா எனக்கு கோவம் வந்துடும். என்னங்க பேசல இதுவாகுது, பேச சொல்லுங்க. மழையில நினைச்சு என்ன புத்தி பெருச்சு பாருங்க. அதெல்லாம் கரெக்டு தாங்க. ஒரு வாரமா மழை பெஞ்சுக்குதா, இப்போ கூட கோல்டு. எனக்கு பேச என்ன பண்ணுறது, நானும் பாட்டு வீடியோ எடுத்துனேக்கிறேன். தாயில் மாத்திரை போட்டு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு நாளைக்கு. கோல்டு இருந்தால் கூட வாங்கிக்கலாங்க, இந்த கோல்டு வர வச்சு துட்டு தாங்க செலவாகுது. கேட்டுங்க மக்களே, நீங்களாம் கார்த்திகை தீபம் எப்படி எப்படி கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க, இப்போ காய்கறிலாம் அழியலாங்க. ஆமாங்க, யார் யார் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், வாழைக்காய் இது மாதிரி பொரியல்லாம் அரிஞ்சு தரேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கால்வாசி எங்கள் வீடியோ எங்கள் பசங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து படிப்புலேயே இருந்துருவாங்க. அவங்களுக்கு வேலை வச்சுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு பிபி ஏறிடும். எனக்கு எப்பவுமே எங்கள் வீடியோ தான் ஹெல்ப் பண்ணுவாருங்க. ப்ளவுஸ் தைச்சுன்னா வந்து எப்பவுமே உக்ஸ் கட்டி கொடுத்துருவாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு உக்ஸ் கட்டுறதுலாம் ஸ்டார்டிங்லேயே கற்றுக்கிட்டாரு. நான் கற்றுக்கு போகணும். அவங்க அப்பா வந்து டைலர், எங்கள் மாமனார் சின்ன வயசுலேருந்து. அதனால் அவர் கற்றுக்கினாரா. ஆனால் நான் டைலர் இல்லை, டைலர் இல்லை, இது துணி தைக்க தெரியாது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா கற்றுக் கொடுக்கலான்னு. அவருக்கு எனக்கு வேறில்லை மண்டையில் அப்படின்ட்டாரு. வெங்காயம் தகவல் அரிசி பாட்டு ஏறி சாம மண்டியில். அதனால் வெங்காயம் தகவல் அரிசி கொடுப்பாரு. வெங்காயம் வேலை அதிகமாக இருக்குதுங்க. சாம்பார் இருக்குது பாருங்க, சாம்பாருக்கு 2 வெங்காயம் தான். அதுமாரி பொரியலுக்கு இந்த சின்ன சின்ன வெங்காயம் 2 தான். என்ன பண்ணுறதுங்க, பட்ஜெட் ப்ராப்ளங்க. வெங்காயம் எவ்வளோங்க? 60 ரூபா. 60 ரூபாங்க. தக்காளி தக்காளி வேற எனக்கு 10 ரூபான்னு தாங்க சந்தியில். முன்னாடி 1.5 கிலோ 2 கிலோ 100 ரூபான்னு வாங்கிட்டோம். தக்காளி இல்லைங்க, தக்காளி வேலை ஏறிடுமா அப்படின்னு அவசரப்பட்டு வாங்கிட்டோம். என்ன பண்ணுறது, தக்காளியே இருக்குது. கீழே கொண்டு மனசில் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னு. அதனால் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணின்னு ஓட்டிடும். தக்காளி வாங்கலை, வெங்காயம் மட்டும் 100 ரூபா 60 ரூபா அப்படி தான் கொடுத்து வாங்கியாரு. 1.5 கிலோ 100 ரூபா அப்படி வாங்கியாரு சொல்லுது. அப்பப்போ 60 ரூபா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய் விட்டு வந்துட்டு எடுத்துன்னு வரேங்க. கத்திரிக்காவும் அவரைக்காவும் போட்டால் சாம்பார் சூப்பராக இருக்குங்க. நீ நல்லா பேசுறதா மக்கள்கிட்ட பேசுங்க. ஆமாங்க, சாம்பார் இருக்கிறதுல இவங்க கேட்டரிங் முடிச்சுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இவங்க சுத்தமாக ஒன்றுமே செய்ய தெரியாது. நீ சண்டைக்கு பண்ணி எப்படி வியாபாரம் பண்ண சொல்லுவாங்களா? சரியான வியாபாரம் என்னத்துக்கு சொல்கிறேன். செம்ம மயம் மயன்றாங்கள, அது ஃபுல்லாக விடவே இல்லை. தாட்டெலாம் கட்டி அங்கே போய் சாங்ஸ் போட்டிருந்தார் யூடியூப்பில். அந்த பாட்டு கூட ஓடவே இல்லை, யாருமே பார்க்கல. எங்கள் லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மக்களே. எங்கள் வீடியோக்கெல்லாம் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நிறைய கூட சொல்லுங்கள், எப்படி எப்படி வீடியோ அப்லோட் பண்ண சொல்லுங்கள். இப்போலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு சினிமா நடிக்கிற சான்ஸ் கிடைக்கிறதும் இல்லைங்க. நான் சினிமா எல்லாம் போகலாமா? அது கிடைக்கிறதுல யூடியூப் சேனல் ரன் பண்ணலாங்க. கட்டிச்சுனா விட்டுடலாங்க. உன்னை வச்சு காமெடி பண்ணலையே. ஐயோ, உண்மையிலேயே ஒன்று நான் நடிக்க வைக்கிறேன் தான். சான்ஸ் கிடைச்சுன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லணும்.
கண்டிப்பாக போட மாட்டாங்க போயிட்டு கூப்பிடுவாங்க. சின்ன சின்ன இப்போ சிவகார்த்திகெல்லாம் நம்மளுமே சாதாரண ஒரு சின்ன இதுலேருந்து போனது தான், அதுமாரி நம்ம கூட போகலாம். முதல்ல மக்களுக்கு நம்ம மூஞ்சி பிடிக்கணும். எது பார்த்தா பிடிக்கிற மாதிரியே தெரியல. எல்லாரும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டுக்கார மூஞ்சி பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. ஏன்னா நீ வேணா பொண்ணு பார்க்க வராங்க, எல்லாரும் உங்களை பிடிக்கிறதுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வராங்க. அது பார்க்க பார்க்க பிடிக்கணும், நம்மளே சொல்லி பிடிக்கக்கூடாது. ஒரு நாளில் ஒன்றே பிடிக்கும். என்ன பண்ணுறதுங்க, எங்கள் சேனலாக சட்டுன்னு ரீச் ஆக மாட்டேங்குது. அதனுடைய அருமை உனக்கு தெரியாது. இப்போ உனக்கு ஒரே நாளில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டான்னு வச்சுக்கா, அதனுடைய அருமை தெரியாது. ஒருத்தர் யூடியூப் சேனலில் பார்த்தியா, பெல் பட்டன் வந்து அந்த கோல்டு பட்டன் வந்துடுது, அதை தூக்கி கீழே போடுறான். ஒரு போட்டிருந்தாங்க யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லாம். அதோடைய அருமை அவனுக்கு தெரியல, ஏன்னா அவனுக்கு சட்டுன்னு வந்துச்சு அந்த 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். அதனால இது நம்மளுக்கு 1 மில்லியனா 1 லட்சமே வர மாட்டேங்குது, அவ்வளோ வீழ்ந்து எழுந்து வீடியோ போட்டாங்களோ. நமக்கு அந்த அருமை தெரியுது. இப்போ அது எவ்வளோ வேல்யூன்னு வந்தால் நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிடுவோம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க செய்தியில் பார்த்தேங்க, செய்தியில் மக்களே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை அந்த பக்கம் இலங்கை பக்கம் ஒருத்தர் வந்து இப்போ தாத்தா வாயிட்டார். அவர் 37 ரூபாவோ 36 ரூபா திருடிட்டு போயிட்டாராங்க. அந்த 37 ரூபா திருடிட்டு போயிட்டு அவங்கெல்லாம் ஆளுங்களாம் கண்டுபிடிச்சி ஒரு பாட்டி தான், ஒரு சின்ன ஒரு ஏழைப்பட்ட பாட்டி. அது பல 40 வருஷம் கழிச்சு இப்போ அந்த பாட்டிலே இருந்துட்டாங்க. அவங்களோட வாரிசு பேரன் பேத்தியெல்லாம் கண்டுபிடிச்சி 37 லட்சம் ரூபாய் வச்சுமே கையில் கொடுத்துக்கிறாரு. இப்போ சொல்ல உடம்பு சிலுக்குது பாருங்க. இந்த மாரி இருக்கணும் மக்கள்லாம். நம்ம யாரும் காசு திருட்டு போயிட்டாங்கன்னா, எங்களுக்கு யாராவது திருட்டு போயிட்டீங்கன்னா அப்போ இதுமாரி ஒரு 10 லட்ச ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கலாம். இவங்க கூட ஸ்கூல் படிக்கணும் 5 ரூபா வச்சு போச்சுங்க. அது 5 ரூபா ஒரு 5 லட்ச ரூபாய் எல்லாம் ஏற்றிங்கன்னா திருப்பி கொடுத்துருங்க மக்களே. நம்ம கிட்ட திருங்களோ யாரும் கூட மாட்டாங்க. கொடுப்பாங்களா ஏசாவனா கொடுப்பாங்க. பட்டு சீட்டு கட்டி ஏமாதான், சீட்டு கட்டி ஏமாதான், அதே திருப்பி வரல. நம்ம கிட்ட 5 ரூபாவா திருப்பி வரப்போது வராது. எவ்வளோ அறியா அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு முக்கால் லஞ்சு பிறகு இது முக்கால் சொல்லுவாங்க. முக்கால் லஞ்சு பிறகு எல்லாத்துக்கும் குறை முடியலண்டா ஊருக்கே தெரிஞ்சு போய்தா பேரில் நம்ம பணம் கட்டி ஏமாந்துது. முக்காடு எதுக்கு, முக்கால் லஞ்சு பேர் முக்காடு எதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இது ஏமாந்தது தான் நம்ம தான் சொல்லிட்டு தான் இதெல்லாம் சொல்லலாம் பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. ஏமாந்தாங்க தப்பு, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது. ஏமாத்தினாங்க பாரு, அவங்களுக்கு தான் தண்டனை வரும். அதனால நீ வந்து கவலைப்படாது. பணம் தானே, இன்னைக்கு போ நாளைக்கு வரும். நல்லதே செய்வோம். எப்படி வரும்? உழைக்காத தான் வருமா? சம்பாதிச்சா தான் வரும். இன்னைக்கு போ நாளைக்கு வரும்ன்ற எதுக்குமே எந்த பொருளுக்குமே முதலீடு போட்டு அதை விற்று இது பண்ணாதான் லாபம் வருது பேர். அப்போ தான் பணம் கைக்கு வந்த மாதிரி. புரியுதா? இருக்கிறதும் போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வெளில கேட்ட வீக்க ஓடன்ற மாரி வரவு எட்டினா செலவு பத்தனா. நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு நாள் பண்ணுவோம், அது பார்த்தா டபுள் மடங்கு 3 மடங்கு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பிளான் போட்டு ஒரு ஊருக்கு தான் போவோம். ஒரு பஸ் ஃபேர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 500 ரூபாய் முடிச்சுட்டு வரலாம்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் 1000 ரூபாய் வாங்கிடுவோம். என்ன பண்ணுறது? யாரெல்லாம் தீபத்துக்கு போகிறீங்க, தீபத்துக்கு போயிட்டு வந்தீங்களா எல்லாம் சொல்லுங்கள். தீபத்துக்கு போய் வந்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் போவோம் இல்லைங்க. எங்கள் அப்பா நீங்கள் தான் தீபம், நீங்கள் தான் ஏற்றுது. 6 மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க. நீங்கள் தான் கித்திக்க. நீதான் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிச்சு கித்திக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கித்திக்கு தீபத்துக்கு போகிறேன் திருவண்ணாமலைக்கு. எனக்கு கூப்பிடாரு. நாங்கள் அப்பா இதுதான் உடம்பு சரியில்லை, கோல்டு ஆகிடுது, நான் போக முடியல. இந்த நடுவில் எப்போனா தீபத்துக்கு என்ன கிரிவலம் அப்போ போத்தாமே நான் அப்போ ஒரு அடி போயிட்டேன். போன வருஷம் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தீபத்துக்கு போயிருந்தேன்னா நானே எங்கள் அப்பா எங்கள் அண்ணன்ற நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேர் போயிருந்தோமா. எங்கள் வீட்டுக்காரர் வந்து மாட்டை பார்த்துக்கினாரு. அது வீட்டை பார்த்துனாரு, பசங்களை பார்த்துனாரா. நான் போயிட்டு திருவண்ணாமலை தீபத்தை நல்லா சுற்றிட்டு பார்த்துட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. அவங்க அன்னதானம்லாம் போட்டாங்களா,
அதெல்லாம் சாப்பிட்டு அந்த சாப்பாடுலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அவங்க சாப்பாடு பிஸ்கெட்டு டீ பிஸ்கெட்டு எல்லாமே கொடுத்தாங்க. நீ கூட போயிருக்கலாம், அதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்துருப்பேன். நம்ம நம்ம ஆகாஷ் டேஸ்ட்னா அது கூட கோவிலில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ஹோட்டலில் சாப்பாடு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், உண்மை சொல்லிடுறேன். நான் நேரில் சொன்னல ஹோட்டல் சாப்பாடு பிரியாணி குஸ்கா அதெல்லாம் ரொம்ப இறங்காது. ஆனால் அந்த கோயிலில் தராங்க புளி சாதம், அது எல்லாம் கலரி காய் சாதம் கொடுப்பாங்க போகிற அந்த சாதம், அதுவுமே தழுவு, அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். உங்ககிட்ட ஒலிவு மாதிரிலாம் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எங்கள் ஊரில் கூட உரி அடிப்பாங்கல்ல, அப்போ போயிட்டு உரி அடி சொல்லுவோம். நான் போய் தழுவு சுண்டல் வாங்கி சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் பசங்களுக்கெல்லாம் வாங்கி தான் வருவேன். நம்மளுக்கு செய்ய தெரியும், செய்ய தெரியாதுன்னு இல்லை. தழுவு சுண்டெல்லாம் எவ்வளோ நம்ம வீட்டில் இருக்குது. இருந்தாலும் அந்த சாமிக்குன்னு செய்யறது அது ஒரு தனி சுகம் தான். இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம இன்னைக்கு சமைக்கிறோம்ல, அந்த சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்களா? ஏன்னா நம்ம இது சாமிக்குன்னு சமைக்கிறோம்ல, அது ஒரு ருசி வந்து சாமி வந்து நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் கொடுப்பாரு பொழுதுங்க. அது செம்ம இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்குது. இவரு பிள்ளாடி பிள்ளாடி ஜங்கு ஜங்கு அடிச்சுங்கிறேன். இவரு நம்பிடாதீங்க, இல்லை உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி ஆமாண்ணா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு படத்தில் இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஏதோ வடிவேல் படத்தில் ஏதோ காமெடி வரும்போது அதுமாரி நீ அவங்கெல்லாம் ஆமான்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆமான்னு சொல்லுவீங்க. ஆமாம், நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பசி எடுக்குது வேறு, அதனால் விறுவிறுன்னு ஆகிறோம். வீடியோ கட் பண்ணிடுறோம். சாப்பாடு வந்து போச்சா அப்போ வெடிக்கிறவன் முடிஞ்சால் நடுவில் பாயாசம் வீடியோ எடுத்து பார்க்குறேன். எடுக்கும் போதே எடுப்பேன். இல்லை அந்த மாதிரி ஒரு நாள் ஃப்ரீயாக அன்றைக்கி பாயாசம் வீடியோ எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி ஊற வச்சு ஒரு மாதிரி ரவை மாரி அரைச்சி இதுவாக டிஸ்டர்ப் பண்ணுறாரு கூட வர ஒன்று பதிமா அரைச்சி வயிற்று மேற்கு வறுத்து போட்டு தண்ணி காய வச்சு இந்த அரிசிலாம் கொட்டி அந்த பாயாசம் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் அம்மா இந்த பாயாசம் அடிக்கடி செய்வாங்க, எங்கள் பாட்டி செய்வாங்க. அந்த பாயாசம் எனக்கு பிடிக்கும். சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்கும் எப்போனா ரேராக தான் செய்வேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு. அது கொஞ்சம் பால்லாம் ஊற்றினா கொஞ்சம் குடிப்பேன். ஆனால் இந்த பாயாசம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வச்சுட்டோமா போய் நான் அப்போ அடுப்பு வேலை செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேஃப்டியாக பத்திரமா இருக்கேன். கண் எரியுது. காலம் ஃபுல்லாக கண் கலங்காத பார்த்துக்கிறேன்னு சொல்லுது அவரு. அதனால் அவருக்கு தான் கண் கலிங்க ஆகணும். ஐ ஐ நல்லா இதெல்லாம் ரைவிங்க பத்தியா? இவரு படிச்சது எலக்ட்ரிஷியன். அரித்து வெங்காயம். ஐயா ஐயா அரித்து வெங்காயம் படிச்சு வேலைக்கு உத்தியோகத்துக்கு போயிருந்தா ஏன் வெங்காயம் எது சொல்கிறோம்? நல்லா கை நிறைய சம்பாதிச்சா அது ஒரு வேலைக்கு ஒரு வேலை வச்சுட்டு இருக்கலாம். அவங்க பாட்டு வேலை செய்வாங்க, நம்ம பாட்டு சாப்பிட்டு உட்காந்து இருக்கலாம். இப்போ நம்மளே சாணி வாரணும், தெரு பெருகணும், கோலம் போடணும், சாமான் வளர்க்கணும், துணி துவைக்கணும். ஒரு வாஷிங் மிஷின் இல்லை, தண்ணி இல்லை, டேங்க் இல்லை. இப்படி என்ன இருந்தால் அப்படி தான் ஆகும். முதல்ல முன்னே எண்ணெய் வைக்கக்கூடாதுங்க. நடக்கட்டும்னா ஓரளவுக்கு நல்லதே நடக்கும். இது மாதிரி வந்து வாஷிங் மிஷின் வேணும், இது வேணும், அது வேணும்னு நினைக்காது. முதலேவா கல்யாணம் ஆகி 20 வருஷத்துக்கு மேலே ஆகுதான். இவருக்கு முதல்ல நான் வாஷிங் மிஷின் ஆசைப்பட்டோன்னா, குக்கர் ஆசைப்பட்டேன்னா, தோசை ஆசைப்பட்டேன்னா. நீ எதுவும் வாங்கி தர மாட்டேன் தெரியும். 7 வயசானவரும் வாங்கி தர மாட்டேன் எனக்கு. அப்போ சின்ன வயசாக இருந்தால் வேலை செஞ்சேன். இப்போ வந்து வேலை ரொம்ப செய்ய முடியல, வயசாகும். வயசாயிடுச்சு. இப்போ வாங்கி தரமே இல்லையா வாஷிங் மிஷின்லாம்? எவ்வளோ வயசு ஆகுது? 4-5 வயசு ஆகுது சொல்லுவாங்கல்ல அதுமாரி. நீ கணக்கு போட்டுக்கலாம் என்னோட வயசு. சரி வா, சேஃப்டியாக பத்திரமா இருங்க. நம்ம சாப்பாடு அடிக்க போகிறேன். ஆல் த பெஸ்ட்டுங்க. சமையல்லாம் செஞ்சுட்டேங்க. இப்போ சாமி கும்பலாம் நானும் எங்கள் வீட்டுக்கு வரோம். வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு வடை பாயாசம் எல்லாம் செஞ்சேங்க. இது பாருங்கள், பாயாசத்தில் டம்ளர் விந்துச்சுங்க. தட்டு எடுக்க சொல்ல. எங்கள் வீடியோ மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.